Today we are going to complete some reactions. This is third lesson Epoch Elements 2 book back 23rd questions கொடுத்திருக்காங்க ஒரு 13 reactions கொடுத்திருக்காங்க complete the reactions சொல்லி அதுல ஒரு 7 reactions நம்ம இன்னைக்குள்ள கிளாஸ்ல பார்க்கலாம் remaining அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் இந்த reactions ஈஸியா கம்ப்ளீட் பண்ணனும் அப்படினா நம்ம கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் ஓட வேலன்சிஸ் தெரிஞ்சிருக்கணும் வேலன்சிஸ் நான் இங்க எழுதி இருக்கேன் இத நோட் பண்ணி வெச்சுக்கோங்க silver valency 1 phosphorus valency 3 இருக்கு 5 இருக்கு நம்ம இங்க இந்த क्वेश्चनல நம்ம 3 மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் potassium valency 1 magnesium 2 nitrate 1 antimony 3 sodium 1 xenon 6 fluorine 1 oxygen 2 hydrogen 1 chlorine 1 manganese 2 இந்த வேலன்சிஸ் நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படினா நம்ம ஈஸியா அந்த ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் அதுக்காக தான் இந்த வேலன்சிஸ் நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த வேலன்சி யூஸ் பண்ணி நம்ம இந்த ரியாக்ஷனை கம்ப்ளீட்லாம் சோடியம் குளோரைடு + manganese oxide + sulfuric acid இந்த மூணு கம்பைன் ஆகும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய क्वेश्चन இப்போ பாருங்க இந்த சோடியம் குளோரைடு எப்படி கன்வெர்ட் ஆகும் சோடியம் + and chlorine - அதே மாதிரி manganese வரும்போது manganese + oxygen - sulfuric acid + sulfate - இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும்னா இங்க இருக்கக்கூடிய manganese +ம் இங்க இருக்கக்கூடிய chlorine - ம் கம்பைன் ஆகும் இப்போ manganese and chlorine இப்போ manganese ஓட வேலன்சி எவ்வளவுனா 2 chlorine ஓட வேலன்சி 1 நெக்ஸ்ட் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது வேலன்சி சேஞ்ச் ஆகுது இப்போ Mn1Cl2 இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் MnCl2 plus next இந்த sulfuric acid இருக்குல்ல இத நான் ஒரு ஸ்ட்ரக்சர்ல போட்டுக்கிறேன் ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக இந்த சல்ஃபேட் நடுவுல போட்டுட்டு நாலு பக்கத்துல ஆக்ஸிஜன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் என்ன இருக்கு ஹைட்ரஜன் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு இப்ப ரெண்டு பக்கத்துலயும் ஹைட்ரஜன் போட்டுக்கலாம் இப்போ வேலன்சி கரெக்ட் ஆகிறதுக்காக என்ன பண்றோம் இந்த பக்கம் டபுள் பாண்ட் போட்டுக்கிறோம் இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த சோடியம் + அயான் என்ன பண்ணுதுன்னா அந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி இந்த சோடியம் + அயான் இதுல சப்ஸ்டிட்யூட் ஆகுது அப்ப இதுல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் இந்த ஆக்ஸிஜனும் கம்பைன் ஆகும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் கொடுக்குது H2O + மீதி பேலன்ஸ் இருக்கக்கூடியது என்னதுங்க சோடியம் NaHSO4 இதான் நம்மளுடைய ஃபைனல் ப்ராடக்ட் NaHSO4 + அப்புறம் என்னன்னா இங்க எக்ஸஸ் குளோரின் சோடியம் குளோரைடுல குளோரின் எக்ஸஸா இருக்கிறதுனால இதுல இருந்து குளோரின் கேஸ் ரிமூவ் ஆகும் இப்போ manganese குளோரைடு + வாட்டர் + சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் + குளோரின் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணலாம் பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த சோடியம் 1 இருக்கு இங்க சோடியம் 1 இருக்கு அப்போ ஓகே ஆயிடுச்சு நெக்ஸ்ட் குளோரின் இங்க ஒரு குளோரின் இருக்கு இங்க எவ்வளவு பாருங்க manganese குளோரைடுல 2 குளோரின் இங்க ஒரு 2 குளோரின் சோ 4 இருக்கு இப்போ 4 பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம சோடியத்துக்கு முன்னாடி இங்க ஒரு 4 போட்டுக்கலாம் இப்போ சோடியம் சேஞ்ச் ஆகும் அப்ப 4 சோடியம் இருக்கு இந்த பக்கம் சோடியம் 1 தான் இருக்கு அப்ப ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றதுக்காக 4 போட்டோம்னா சோடியம் பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் manganese இங்க 1 இருக்கு இந்த பக்கம் 1 இருக்கு ஓகே நெக்ஸ்ட் ஆக்ஸிஜன் கவுண்ட் பண்ணுங்க இங்க O2 சோ 2 + இங்க ஒரு 4 இருக்கு சோ டோட்டல் 6 ஆக்ஸிஜன் இங்க வரும்போது இங்க ஒரு 1 இருக்கு இங்க 4 * 4 சோ 16 + 1 17 இங்க 6 தான் இருக்கு அப்ப ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றதுக்காக நமக்கு 17 இருக்கு இங்க 6 இருக்கு இப்போ இத ஒரு 4 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா இது 16 ஆயிடும் 4 * 4 16 ஆக்ஸிஜன் ஆயிடும் இங்க எவ்வளவு ஆக்ஸிஜன் இருக்கு 4 * 4 16 ஆக்ஸிஜன் இருக்கு இங்க ஒரு ஆக்ஸிஜன் அப்ப 17 இருக்கு அப்ப 17 இருக்குறது 17ங்கிறது ஆட் நம்பர் நம்ம கண்டிப்பா அதை ஈவன் நம்பரா மாத்தினா தான் நமக்கு ஈஸியா பேலன்ஸ் பண்ண முடியும் சோ அதுக்காக நாம இங்க என்ன பண்ணிக்கலாம் ஒரு 2 போட்டோம் அப்படினா இங்க ஒரு 2 ஆக்ஸிஜன் இங்க 16 சோ டோட்டல் 18 ஆக்ஸிஜன் ஆயிடுச்சு இந்த பக்கம் எவ்வளவு 4 * 4 16 இங்க ஒரு 2 இருக்கு சோ 16 + 2 18 அப்ப ஆக்ஸிஜன் பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் செக் பண்ணலாம் 4 * 2 8 ஹைட்ரஜன் இந்த பக்கம் 2 * 2 4 plus
இங்கே ஒரு 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 4 + 4 = 8 ஹைட்ரஜன். இப்போ நமக்கு இக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சோடியம் நைட்ரைட் ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கம்பைன் பண்ணும்போது ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது. இப்போ சோடியம் நைட்ரேட்டுங்கிறது எப்படி டிசோஷியேட் ஆகுது? Na+ அண்ட் NO2-. HCl எடுத்தோம்னா H+ அண்ட் Cl-. இப்போ நமக்கு தெரியும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கம்பைன் ஆகும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய சோடியம் ப்ளஸ்ஸும் குளோரின் மைனஸும் ஃபஸ்ட்டு கம்பைன் ஆகும்போது சோடியம் அண்டு குளோரின். இப்போ சோடியத்தோட வேலன்சி 1, குளோரினோட வேலன்சி ஆல்சோ 1. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? சோடியம் குளோரைடு. அப்போ NaCl ப்ளஸ் நெக்ஸ்ட் என்னது இருக்குது? H+ அண்ட் NO2-. H+ NO2- போட்டோம்னாலும் இதோட வேலன்சியும் 1 தான். ஹைட்ரஜனுக்கு 1, நைட்ரேட்டுக்கு 1. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு திரும்ப என்ன கிடைக்குது? HNO2. இப்போது ப்ராடக்ட் கிடைச்சிச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம்? இக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணணும். இப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சோடியம் இந்த பக்கம் 1 இருக்குது, இந்த பக்கம் 1. ஸோ பேலன்ஸ்ட். நைட்ரஜன் செக் பண்ணலாம். இங்கே நைட்ரஜன் 1, இந்த பக்கம் நைட்ரஜன் 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன், இங்கே O2, இங்கேயும் O2. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் 1, இந்த பக்கம் ஹைட்ரஜன் 1. இங்கே குளோரின் 1 இருக்குது, இந்த பக்கம் குளோரின் 1. அப்போ இக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். பாஸ்பரஸ் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் H2O. இப்போ இது உங்களுக்கு ஈஸியாக ரியாக்ஷன் ஈஸியாக புரிகிறதுக்காக நான் அது ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி போட்டுக்கிறேன். அதாவது இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு நமக்கு இந்த ரியாக்ஷனில் 3 சோடியம் ஹைட்ராக்சைடு எடுக்கணும். அதே மாதிரி 3 H2. இதுதான் ஈஸியாக நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். நான் ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி போட்டுக்கிறேன் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக. NaOH எவ்வளோ NaOH இருக்குது? 3 NaOH. இப்போ 3 NaOH போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாஸ்பரஸ் 4 இருக்குது, P4. இப்போ அதை போட்டுக்கலாம். 1 2 3 4 பாஸ்பரஸ். H2O-வும் 3 இருக்குது. இப்போது H2O, நெக்ஸ்ட்டு H2O, தேர்டு H2O. இப்போ 3 H2O ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்ன நடக்கும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த பாஸ்பரஸும் இதில் இருக்கக்கூடிய இந்த 3 ஹைட்ரஜனும் கம்பைன் ஆகி நமக்கு பாஸ்பீன் கொடுக்குது. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். என்னது? PH3 பாஸ்பீன் ப்ளஸ் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே Na இருக்குது. எவ்வளோ Na? அதாவது காமனாக இருக்கலாம் Na. அப்புறம் H2ங்கிறது 3 இருக்குது. அப்போது H2. நெக்ஸ்ட் என்னது? இந்த பக்கம் 3 ஆக்சிஜன் இருக்குது, இந்த பக்கம் 3 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே ஒரு 3 பாஸ்பரஸ் இருக்குது. அப்போ பாஸ்பரஸ் O2. இப்போ எல்லாமே 3 3 காமனாக இருக்குது. சோடியம் 3 இருக்குது, H2ங்கிறது 3 இருக்குது, பாஸ்பரஸ் 3 இருக்குது, O2ங்கிறது 3 இருக்குது. இப்போ டோட்டலாக என்ன போட்டுக்கலாம்? 3 NaH2PO2. இதுதான் நம்மளுடைய செகண்ட் ப்ராடக்ட். 3 NaH2PO2. இதுதான் நம்மளுடைய தேர்டு ஆன்சர். ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். சில்வர் நைட்ரைட் ரியாக்ட் வித் பாஸ்பீன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை டிசோஷியேட், அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆன்சர் மாற்றி எடுக்கலாம். இப்போ சில்வர் ப்ளஸ் அயான், நைட்ரைட் மைனஸ் அயான். பாஸ்பீனில் எப்படி வரும்னா பாஸ்பரஸ் மைனஸ் அண்ட் ஹைட்ரஜன் ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ நம்ம நேரம் சொன்ன மாதிரி தான் ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய மைனஸும் கம்பைன் ஆகும். இப்போ கம்பைன் ஆகும்போது Ag அண்டு P. இப்போது சில்வரோட வேலன்சி 1, பாஸ்பரஸோட வேலன்சி 3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது வேலன்சி மாறும். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இங்கேருந்து என்ன கிடைக்கும்? Ag3P1. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். Ag3 பாஸ்பரஸ் ப்ளஸ் செகண்ட் என்ன இருக்குது? ஹைட்ரஜன் அண்டு நைட்ரைட்டு. ஹைட்ரஜன் அண்டு NO3. இப்போ ஹைட்ரஜனுக்கு வேலன்சி 1, நைட்ரேட் வேலன்சி 1. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது சேம் ஆன்சர் தான் வரும். அப்போ என்ன இதெல்லாம்? HNO3. இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். இப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே Ag1 இருக்குது, இந்த பக்கம் Ag3 இருக்குது. இப்போது சில்வர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 3 போட்டுக்கலாம்.
இப்போ நைட்ரஜன் இங்கே பாருங்கள், இங்கே 3 நைட்ரஜன் இருக்குது, இந்த பக்கம் ஒரே ஒரு நைட்ரஜன் தான். இப்போ நைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த 3 போட்டுக்கலாம். இப்போ ஆக்சிஜன் செக் பண்ணலாம். 3 × 3 9 ஆக்சிஜன், இந்த பக்கம் எவ்வளவோ 3 × 3 9 ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பாஸ்பரஸ் இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ஹைட்ரஜன் இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே அதே மாதிரி 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஆகிடுச்சு. 5th கொஸ்டின் பாருங்கள். மெக்னீஷியம் ரியாக்ட் வித் நைட்ரிக் ஆசிட். நம்ம எழுதுகிற மாதிரி ஃபஸ்ட் எழுதிக்கலாம். இந்த மெக்னீஷியம் ப்ளஸ் வேறு எந்த இது இல்லாததுனால நெகட்டிவ் சார்ஜ் கிடையாது. இப்போ நைட்ரிக் ஆசிட் எடுக்கும்போது H ப்ளஸ் அண்டு NO3 மைனஸ் தெரியும். இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவும் நெகட்டிவும் கம்பைன் ஆகும். இப்போ MgNO3. இப்போ மெக்னீஷியத்தோட வேலன்சி எவ்வளவு 2, நைட்ரேட்டோட வேலன்சி 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுக்கும்போது என்ன கிடைக்கும்? இப்போ மெக்னீஷியத்துக்கு 1ம் நைட்ரேட் 2ம் கிடைக்குது. இப்போ எப்படி எழுதலாம்? NO3 ட்வைஸ் தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். Mg மெக்னீஷியம் நைட்ரைட் ப்ளஸ் மீதி இருக்கிறது என்னது? அதாவது இந்த ரியாக்ஷன் என்னென்னா நைட்ரிக் ஆசிட் எடுத்துருக்கோம். இப்போ நைட்ரிக் ஆசிட் எடுக்கும்போது நமக்கு என்ன இது ஒரு பேசிக் கான்செப்ட்டு. நம்ம எடுக்கக்கூடிய ரிஏஜென்ட்ஸில் இல்லைன்னா ரியாக்டர்ஸில் நைட்ரிக் ஆசிட் இருந்தது அப்படின்னா இது கண்டிப்பாக N2Oவும் H2Oவும் இதிலேருந்து ரிலீஸ் ஆகும். இதே மாதிரி நம்ம சல்ஃபூரிக் ஆசிட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. H2SO4 எடுத்தோம் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடும் H2O இதிலேருந்து ரிமூவ் ஆகும். இப்போ நம்மளுடைய ஈக்குவேஷனில் இங்கே என்னது இருக்குது? நைட்ரிக் ஆசிட் இருக்குது. அதனால் N2O ப்ளஸ் H2O இதிலேருந்து ரிலீஸ் ஆகுது. இப்போ ப்ராடக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ பேலன்ஸ் பண்ணும்போது மெக்னீஷியம் இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு 2 போட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகும். இப்போ நைட்ரஜன் பாருங்கள், இங்கே 2 நைட்ரஜன் ஆகிடுச்சு. இந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு ட்வைஸ் இருக்கிறது எல்லாத்துக்குமே காமன், நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்குரியது. இப்போ நைட்ரஜன் இங்கே 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ டோட்டல் 4 நைட்ரஜன். இப்போ இந்த பக்கம் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த நம்பர் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்போ இதை மாற்றிட்டு என்ன போடலாம்? ஒரு 4 HNO3 போடலாம். இப்போ திரும்ப ஹைட்ரஜன் சேஞ்ச் ஆகுது. இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குது, இந்த பக்கம் எவ்வளோ ஹைட்ரஜன்? 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு 2 ஹைட்ரஜன் போட்டோம்னா ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் செக் பண்ணலாம். இங்கே 4 × 3 12 ஆக்சிஜன். ஸோ டோட்டலாக இந்த பக்கம் 12 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே செக் பண்ணுங்கள். இங்கே 3 இருக்குது, வெளியே 2. இப்போ 3 × 2 6 ப்ளஸ் இந்த பக்கம் 1 ப்ளஸ் இங்கே ஒரு 2 ஆக்சிஜன். ஸோ டோட்டல் எவ்வளோ இருக்குது? 9 ஆக்சிஜன் இருக்குது. இந்த பக்கம் 12 ஆக்சிஜன் இருக்குது, இந்த பக்கம் 9 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இந்த பக்கத்தில் நமக்கு 3 more ஆக்சிஜன் தேவைப்படுது. ஸோ என்ன பண்ணலாம்? இங்கே இருக்கக்கூடிய 2வை கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 3 கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா 3 கூட ஆட் பண்ணோன்னா எவ்வளோ ஆக்சிஜன்? 5 ஆக்சிஜன் கூட போடுவோம். அப்போ இந்த பக்கத்தில் 12 ஆக்சிஜன் ஆகிடுச்சு. இப்போ இங்கே 5 போடும்போது ஹைட்ரஜன் திரும்ப சேஞ்ச் ஆகுது. 5 × 2 10 ஹைட்ரஜன். இந்த பக்கத்தில் 4 ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக திரும்ப நம்ம என்ன போடுறோம்? 10 ஹைட்ரஜன் போடுறோம். இப்போ நைட்ரஜன் சேஞ்ச் ஆகுது. இங்கே 10 நைட்ரஜன் இருக்குது, இந்த பக்கத்தில் எவ்வளவு? 2, இங்கே 2. ஸோ டோட்டல் 4 தான் இருக்குது. இப்போ இது 10ஆக மாற்றணும் அப்படின்னா இதில் ஒரு 4 போட்டோம் அப்படின்னா 4 × 2 8 நைட்ரஜன், இங்கே ஒரு 2. ஸோ டோட்டல் என்ன ஆகிடும்? 10 நைட்ரஜன் ஆகிடும். இப்போ நைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஆக்சிஜன் செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மெக்னீஷியம் பாருங்கள், இங்கே 4 மெக்னீஷியம் போட்டிருக்கோம். ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக திரும்ப ஒரு 4 போடுறோம். நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் செக் பண்ணுறோம். 10 × 3 30 ஆக்சிஜன். ஸோ டோட்டலாக இங்கே 30 ஆக்சிஜன் இருக்குது. இந்த பக்கத்தில் செக் பண்ணலாம். இங்கே 3 இருக்குது, 2 இருக்குது. ஸோ 3 × 2 6, 6 × 4 24 இருக்குது இங்கே. ப்ளஸ் இந்த பக்கத்தில் N2வில் ஒரு 1 ஆக்சிஜன் ப்ளஸ் இங்கே டோட்டல் 5. ஸோ டோட்டல் எவ்வளோ ஆகிடுச்சு? 24 + 1 25, 25 + 1 30. ஸோ இக்குவேஷன் என்ன ஆகிடுச்சு? பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திரும்ப இக்குவேஷன் எழுதணும்னா என்ன கிடைக்கும்? 4mg + 10 HNO3
O3 gives 4 Mg NO3 twice plus N2O plus 5 H2O. Next sixth question. KClO3 heat பண்ணும்போது எப்படி இது டீகம்போஸ் ஆகுது, டீகம்போஸ் ஆகி என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஒரு சிம்பிள் ரியாக்ஷன் தான் பாருங்கள். இப்போ KClO3 எடுக்கிறோம் அப்படின்னா இது ஜஸ்ட் டீகம்போஸ் ஆகி இது KCl ஆகவும் ஆக்சிஜன், அதாவது ஓசோன், O3ங்கிறது ஓசோன், நமக்கு இது ஹீட் பண்ணும்போது இது ஆக்சிஜன் கேஸாக இதிலிருந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் என்ன இதெல்லாம் KCl பொட்டாசியம் குளோரைடு ப்ளஸ் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ். நெக்ஸ்ட் இக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறோம். இப்போ பேலன்ஸ் பண்ணும்போது இங்கே பொட்டாசியம் 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு குளோரின் இந்த பக்கம் 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. பேலன்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் இங்கே 3, இங்கே 2. இப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம், இந்த 3ஐ இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 3 × 2 6 ஆக்சிஜன் ஆகிடுச்சு. இந்த 2ஆல் இந்த 3ஐ மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன ஆச்சு, 3 × 2 × 3 6 ஆக்சிஜன். இப்போது பொட்டாசியம் 2 இருக்குது, குளோரினும் 2 இருக்குது. ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு 2 போட்டோம்னா நமக்கு இக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. கடைசியாக 7th கொஸ்டின் பார்க்கலாம். காப்பர் ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட். ஒரு சிம்பிள் ரியாக்ஷன் தான் இது. பாருங்கள், இதில் காப்பர் ப்ளஸ்ஸாக இருக்கும். காப்பர் ப்ளஸ் அண்டு H2ல H ப்ளஸ் அண்டு சல்ஃபேட்டு மைனஸாக இருக்குது. அப்போ இதில் இருக்கக்கூடிய காப்பர் ப்ளஸ்ஸும் சல்ஃபேட்டு மைனஸும் கம்பைன் ஆகும்போது CuSO4. இப்போ காப்பரோட வேலன்சி 2, சல்ஃபேட்டோட வேலன்சி 2. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, காப்பர் 2 சல்ஃபேட் 2 கிடைக்கும். இப்போ ரெண்டுமே சேம் நம்பராக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணும்போது நம்மளுடைய ப்ராடக்ட் என்னது, காப்பர் சல்ஃபேட் CuSO4 ப்ளஸ் நேரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன்ல, அதாவது நைட்ரிக் ஆசிட் எடுக்கும்போது N2Oவும் H2Oவும் ரிமூவ் ஆகும். அதே மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்தோம்னா SO2வும் H2Oவும் ரிமூவ் ஆகும். இப்போ நமக்கு இந்த இதில் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கிறதுனால there is a removal of sulfur dioxide and water. இப்போ ப்ராடக்ட் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணணும். இப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு காப்பர் இந்த பக்கம் 1 இருக்குது, இந்த பக்கம் 1 பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஹைட்ரஜன் இங்கே 2, இந்த பக்கத்துலேயும் 2 ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. சல்ஃபர் பாருங்கள், இங்கே ஒரு சல்ஃபர் இருக்குது, இங்கே 1, இங்கே 1. ஸோ டோட்டல் 2. ஸோ சல்ஃபரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே 2 போட்டுக்கலாம். இப்போ ஹைட்ரஜன் திரும்ப சேஞ்ச் ஆகுது. 2 × 2 இங்கே 4 ஹைட்ரஜன், இங்கே 2 தான் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணால் இங்கே ஒரு 2 போட்டுக்கலாம். இப்போ ஆக்சிஜன் செக் பண்ணலாம். 2 × 4 8 ஆக்சிஜன் இருக்குது. இந்த பக்கத்தில் எவ்வளவு 4 ப்ளஸ் இங்கே ஒரு 2 ஆக்சிஜன், அதே மாதிரி இங்கே ஒரு 2 ஆக்சிஜன். ஸோ டோட்டல் என்ன ஆயிடுச்சு, 8 ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஆகிடுச்சு. தேங்க்யூ.